ஹாய் எல்லாருக்கும். மெட்ராஸ் ஸ்டைல் வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? டூனா ஃபிஷ் இன்றைக்கி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் ஆக்சுவலாக தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு. இப்போ நான் வந்து இந்த இதை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் அதை போட்டுக்கலாம். நல்லா இதாகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இது போடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தட்டி வச்ச இஞ்சி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து டொமேட்டோ வந்து நல்லா ஜூஸ் மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோம். இது நல்லா வந்து குக் ஆகி ஆயில் வந்து செப்பரேட் ஆகணும். அது வரைக்கும் குக் ஆகட்டும். ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆகி வந்துருக்கு, பார்த்தாலே தெரியும். செப்பரேட் ஆகி வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து பிளெயின் மிளகாத்தூள், மிக்ஸ்டு வேண்டாம், பிளெயின் மிளகாத்தூள் வந்து 2, மல்லித்தூள் ஸ்பூன் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிலில் இதாகட்டும். வந்து நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்லா கொதிக்கணும். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் போட்டது எல்லாமே வந்து நல்லா குக்காகி கொதிக்கணும். நல்லா கொதிச்சு நுரவ டைமில் நான் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து திருப்பி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து கொதிக்கட்டும். ஆக்சுவலாக இந்த புளியும் தக்காளி எல்லாமே வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணலாம். டூனா ஃபிஷ்ஷு எந்த ஃபிஷ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் எனக்கு டூனா ஃபிஷ் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மீனெல்லாம் வெந்துருச்சு, ரொம்ப குட்டை வந்துச்சு. கொஞ்சம் கோகனட் மில் இருக்குது. கோகனட் மில்க்கு ஜீரகம் சேர்த்து அரைச்சி லாஸ்ட் ஆட் பண்ணி. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.